நேற்று செஷனோட ஷார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு சின்ன வீடியோவாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி என்ன செஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டே 1 பாடி ஸ்கேன் மெடிடேஷன் அப்படிங்கிறது. அதாவது நம்மளோட பாடியை வந்து அடிக்கடி ஃபோக்கஸ் பண்ணி பழகிறது, நம்மளோட டு ஹெட்டை கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஒரு அமைதி உருவாகும். அந்த நிலையில் எவ்வளோ தூரம் இருக்க கற்றுக்குறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எதுக்கு இதை பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட திங்கிங், அதாவது சிந்தனைகள் வந்து எதெல்லாம் நம்மளைய கஷ்டப்படுத்துது, மனசை பாரப்படுத்துது, கவலைக்கு உள்ளாக்குதோ அதெல்லாம் பிரச்சனை சார்ந்த சிந்தனைகள். எதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோம், எது நடந்தால் நம்ம வாழ்க்கைக்கு சந்தோஷமாக இருக்கும், எதெல்லாம் நடந்தால் நம்மளுக்கு உண்மையாலுமே ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறத சிந்திச்சு அதை சிந்திக்க கற்றுக்கிறது, அதாவது அந்த எண்ணங்களை உருவாக்குறது. அதை வந்து நான் நீட் பேஸ்ட் திங்கிங்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இஷ்யூ பேஸ்ட் தாட்ஸை ஸ்டாப் பண்ணுறது, நீட் பேஸ்ட் தாட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுக்கு வந்து பாடி ஸ்கேன் மெடிடேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் டூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அடிக்கடி கேட்க வேண்டிய கேள்வி, நம்மளுக்குள்ளே போய் நம்மளுக்கு என்ன நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு வாட் ஐ வாண்ட், எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ வாட் ஐ வாண்ட்டுன்னு கேட்கும் போது எல்லாமே வந்து உங்களுக்கு பதில் தெளிவாக வரணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். என்ன எக்ஸாம்பிள்னா, இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த செஷனில் ஒருத்தங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. அதை உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்கிறேன். இப்போ ஒருத்தங்களோட கேள்வி என்னென்னா, அவங்களுக்கு உடல் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு டிசீஸ், ஓகேங்களா, ஹெர்னியா அப்படிங்கிறது. அந்த நோய் இருக்கிறதுனால அப்பப்போ ஒரு கவலை, இது சரியாகுமா அப்படிங்கிற கவலை, இது எப்படி சரி பண்ணுறதுன்ற கவலை, இதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம இன்னும் ட்ரை பண்ணுங்கிற கவலை, இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தைகள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, அவங்களோட குழந்தைகள் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது. இப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, அது ஒரு மனசில் பாரமாக இருக்குது. மூணாவது, அவங்களோட செல்ஃப் க்ரோத், அவங்களுக்கு வந்து என்ன நடக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து அவங்களோட ப்ரொஃபஷன் பார்த்திங்கன்னா எல்ஐசியில் இருக்காங்க, ஒரு ஏஜெண்ட்டாக இருக்காங்க. இனி ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிறைய அவங்களுக்கு ரீச் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய டார்கெட்ஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரியே அவங்க வந்து பொசிஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதையெல்லாம் அவங்க எப்படி அணுகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இதுக்கான சிந்தனைகள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹெர்னியா அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது, ஈவன் இன்னொருத்தரும் கேட்டிருந்தீங்க ஒரு கொஸ்டின், ஒரு உடல் நோய் அப்படிங்கிறத சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து பிரச்சனை சார்ந்த சிந்தனைங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்போ எப்படி தான் சரியாகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட மெடிடேஷனில் உடலில் வரக்கூடிய எதையுமே சரி பண்ணணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. உடலில் எது வந்தாலும் நம்மளுக்கு ஒரு கோல் இருக்கும், அதைய ரீச் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்காக தான் உடல் மாற்றம் வருதுங்கிறத நம்ப ஆரம்பிக்கிறது தான் இந்த மெடிடேஷனோட ரொம்ப அழகான ஒரு கரு. இதை டீப்பராக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போது வலிகளோ இல்லை வந்து உடலில் ஏதாவது ஒரு உபாதைகளோ வரும்போது அதை நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஏற்றுக்கிறது, நம்ம வலியை வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறது, என்ஜாய் பண்ணுறது, வலி கூட போகிறது, இதெல்லாம் பண்ணும்போது ஏன் அந்த வலி கூட நான் போகணும், சரி பண்ணிடலாங்கிற இடத்துல தான் நம்ம போய் மாட்டிக்கிறோம். அதுதான் இஷ்யூ பேஸ்ட் திங்கிங். எங்கேயுமே சரி பண்ணுறதுக்கான சொல்யூஷனுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட மனபாரத்தை அதிகப்படுத்திகிட்டே இருக்கும். ஸோ அந்த சரி பண்ணிக்கலாங்கிற இடத்துலையே வந்து அது அந்த மாற்றம் வந்ததை நம்ம எப்படி ஏற்றுக்கலாம், அது எதுக்கு வருது, அது நல்லதுக்காக தான் இருக்குங்கிற அந்த எண்ணங்களை இப்போ நம்ம வந்து ஒழுங்குபடுத்த ஆரம்பிக்கிறோம். ஸோ நீட் பேஸ்ட் திங்கிங்கிறது உடல் சார்ந்த பிரச்சனையில் மட்டும் இல்லை, உங்களோட தேவைகள், இப்போ குழந்தைகளை பற்றி நீங்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி, அவங்க ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க, நல்லதாக தான் இருக்குன்ற மாதிரி நம்ம நினச்சோன்னா ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பாடி ஸ்கேன் மெடிடேஷன்றது உங்களையே நீங்கள் போய் பார்க்கும்போது என்ன வேணுமோ அதை மட்டும்தான் யோசிக்கணும், எது காயப்படுத்துதோ அந்த யோசனைகளை ஸ்டாப் பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராக்டிஸை டீப்பாக பண்ணுங்கள். நடுவில் உங்களோட கொஷின்ஸ் எது வந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட கொஷின்ஸ் வர தான் நிறைய பேர்த்துக்கும் அது உதவியாக இருக்கும். எப்போவுமே ப்ராப்ளத்தை ஷேர் பண்ணுறது தப்பே கிடையாது. நம்மளோட உடல் நோய்ங்கிறத நம்ம போய் வெளியில் சொல்கிறத விட நம்மளுக்கு இதெல்லாம் ப்ராப்ளம்னு சொல்லி ஷேர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அதில் இப்படி தான் திங்க் பண்ணணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது நம்ம ஹியூமனிட்டிக்கு பண்ணக்கூடிய ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். ஸோ இன்றைக்கு ப்ராக்டிஸை உங்களுக்கு ரெக்கார்டிங் வேணுனாலும் அவைலபிளாக இருக்குது. காம்ஷியஸ் அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ரெக்கார்டிங்கை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கலாம். நாளையிலேருந்து ஒவ்வொரு நாளும் 6 to 7க்கு அடுத்தடுத்த மெடிடேஷனை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு மெடிடேஷன்லேயும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை ஒரு ஷார்ட்டாக எடுத்து இந்த மாதிரி